ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மறுதடி படி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, காலகாலமா இந்த டெல் மீ அபௌட் யுவர் செல்ஃப்ன்ற கொஸ்டின பத்தி தான். ஏன் இந்த கொஸ்டின் ஃபர்ஸ்ட் கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒவ்வொரு இன்டர்வியூவர பொறுத்து அது மாறும். ஆ அது உங்களால வந்து ஒரு இன்டர்வியூல இருக்கும்போது, உங்களால கெஸ்ஸோ இல்ல ஜட்ஜோ பண்ண முடியாது. ஆனா நான் 25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் இன்டர்வியூஸ் அட்டெண்ட் பண்ணியிருக்கேன், இன்டர்வியூஸ் எடுத்திருக்கேன். கரெக்ட்டுங்களா? இத பேஸ் பண்ணி ஜெனரலி இது ஏன் கேட்குறாங்கன்றத நான் இங்க கவர் பண்ண போறேன். நம்பர் 1 மோஸ்ட் இன்டர்வியூவர்ஸ் ஏன் இந்த கொஸ்டின் கேட்குறாங்கன்னா, இத வந்து யூஸ் பண்ணி உங்கள வந்து கூல் டவுன் பண்றதுக்காக. இத வந்து இங்கிலீஷ்ல வந்து ஐஸ் பிரேக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐஸ் பிரேக்கர்ன்றது என்னன்னா, நீங்களும் வந்து புதுசா இருக்கீங்க அவருக்கு, இன்டர்வியூவருக்கும் உங்கள ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறாரு. இந்த ஐஸ் பிரேக்கர்ல உங்கள பத்தியே ஒரு கொஸ்டின் கேட்கும்போது, உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த நீங்க சொல்லும்போது, நீங்க கூல் டவுன் ஆகுறதுக்கு சான்ஸ் அதிகம். அப்படி நீங்க கூல் டவுன் ஆனீங்கன்னா, அதுக்கப்புறம் அவங்க டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ செக் பண்ணும்போது, உங்க சக்சஸ் ரேட்டுக்கு வேண்டிய வாய்ப்பு அதிகம். ஸோ இது வந்து ஒரு ஐஸ் பிரேக்கர் செஷனா கூட யூஸ் பண்ணிப்பாங்க. ஆ எப்பவுமே இதே கொஸ்டின் தான் ஐஸ் பிரேக்கரா யூஸ் பண்ணுவாங்கன்னு கிடையாது. ஒவ்வொரு இன்டர்வியூவருக்கும் மாறும். ஜெனரலி டெல் மீ அபௌட் யுவர் செல்ஃப் ஐஸ் பிரேக்கரா யூஸ் பண்றதுக்கும் சான்ஸ் அதிகம். ஏன்னா ஒரு இன்டர்வியூவோட டைமிங்கே பார்த்தீங்கன்னா, 45 மினிட்ஸ் டூ 1 ஹவர் தான் இருக்கும். ஒரு இன்டர்வியூவர் கூட. அப்படி இருக்கும்போது ஒரு அ குறுகிய காலகட்டத்தில நீங்க வந்து ஆன்சர் பண்ணணுன்றதுக்காக இந்த கொஸ்டின கேட்பாங்க. நம்பர் 2 சில டைம் வந்து என்ன ஆகும்னா, இன்டர்வியூவருக்கு வந்து உங்களோட ரெஸ்யூம் பார்க்குறதுக்கு டைமே கிடைக்காது. அதுக்கு காரணம் என்னன்னா, பேக் டு பேக் மீட்டிங்ஸ் இருக்கலாம். இல்லன்னா வந்து உங்க இன்டர்வியூக்கே வந்து அவங்க லேட்டா வந்திருக்கலாம். இதுக்கு முன்னாடி வேற ஏதாவது இன்டர்வியூ நடந்திருக்கலாம். அப்படி வரும்போது, உங்க ரெஸ்யூம் பார்க்காதனால, சரி உங்க வாயிலேருந்தே அத வந்து கேட்டு பார்ப்போம். நீங்க யாரு? என்ன ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கீங்க? அ என்ன இன்ட்ரஸ்டிங் திங்ஸ் வந்து உங்க லைஃப்ல நீங்க பண்ணியிருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இன்டர்வியூவருக்கு டைம் இல்லாதப்போ கூட உங்க ரெஸ்யூம பார்க்கறதுக்கு டைம் இல்ல அப்படின்னும்போது கூட இந்த கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். 3வதா வந்து பார்த்தீங்கன்னா, ஓகே ரெஸ்யூம் பார்த்துட்டு வந்திருப்பாங்க. ஆனா ரெஸ்யூம்ல இல்லாத ஏதாவது இன்ட்ரஸ்டிங்கா நீங்க சொல்ல போறீங்களா? இல்ல உங்களுக்கு இந்த ஜாப்ல எந்த மாரி இன்ட்ரெஸ்ட் இருக்கு? சில டைம் அந்த மாரி ஜட்ஜ்மென்ட் எடுக்கிறது கூட இந்த கொஸ்டின வந்து கேட்பாங்க. ஸோ எனிதிங் இன்ட்ரஸ்டிங் அபௌட் யூ அப்படின்ற கொஸ்டின் அவங்க மைண்ட்ல வச்சுட்டு டெல் மீ அபௌட் யுர்செல்ஃப் கேட்பாங்க. இது இல்லாம ஒரு சிலர் வந்து எதுக்காக கேட்பாங்கன்னா, நீங்க ரெஸ்யூம் எழுதியிருப்பீங்க. ஓகே. ஆனா ரெஸ்யூம்ல இருக்கறது தான் நீங்களும் வந்து உங்க இன்ட்ரோடக்ஷன்ல கவர் பண்றீங்களான்ற வேலிடேஷன்க்காக கேட்பாங்க. ஸோ அதுவும் ஒரு சிலர் வந்து செக் பண்ணி பார்ப்பாங்க. அந்த வாய்ப்பை யூஸ் பண்ணிட்டு. டெல் மீ அபௌட் யுவர்செல்ஃப். இன்ட்ரோடியூஸ் யுவர்செல்ஃப் அப்படின்னு கேட்டு. லாஸ்ட்டா ரொம்ப முக்கியமானது என்ன, அந்த இன்டர்வியூவர் என்ன நோக்கத்துல உங்கள கேட்டாலும், உங்கள வந்து நீங்க டெல் மீ அபௌட் யுவர்செல்ஃப்ன்னு கேட்கும்போது, அவங்க உங்கள ஜட்ஜ் பண்ணிட்டு இருப்பாங்க. நீங்க என்ன வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி பேசுறீங்க? அதேபோல வந்து உங்க டோன் எப்படி இருக்கு? உங்க டோன் வந்து சாஃப்ட்டா இருக்கா? அ அரகன்ட்டா இருக்கா? அ அதேபோல உங்களோட நேச்சர் எப்படி இருக்க சான்ஸ் இருக்கு? இந்த மாதிரி ஒரு ஜட்ஜ்மெண்ட்ஸும் வந்து டெல் மீ அபௌட் யுவர்செல்ஃப்ன்ற கொஸ்டினோட ஆன்சர்ல வந்து ஜட்ஜ் பண்ணிட்டே இருப்பாங்க. ஆ ஸோ ஃபிரெண்ட்ஸ் ஸோ நான் இதுலேருந்து உங்களுக்கு தெரியும்னு நெனைக்கிறேன். ஸோ டெல் மீ அபௌட் யுவர்செல்ஃப் ஏன் நீங்க வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணி அத பிரசன்ட் பண்ணணுன்றது, அ எவ்வளோ எவ்வளோ தூரம் வந்து முக்கியன்றது நீங்க இதில புரிஞ்சிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். உங்களுக்கு இதுக்கு மேலயும் ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. நான் ஆன்சர் பண்றேன். ஹோப் இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். வணக்கம். நன்றி.